தரிசன புருஷன். அவர் வந்து தரிசன புருஷன், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்னு சொல்லப்பட்டவர். வேற யாருக்குமே அப்படி சொல்லல. கர்த்தருக்கு பிரியமானவர்னு வேதத்துல வேற யாருக்குமே சொல்லல. அவர் தானியேலுக்கு மாத்திரம்தான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி ஞானம், 10 மடங்கு ஞானம் உள்ளவர். பாத்தீங்கன்னா ஸ்மால் பாய், ஸ்லேவ் பாய் became an advisor to the kings சொல்லலாம். ஒரு அடிமையாய் வந்த ஒரு சின்ன பையன் வந்து ஒரு அந்நிய தேசத்துல ராஜாக்களுக்கே ஆலோசனைக்காரனாக கர்த்தரால. இப்ப எங்க எல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது. ஒரு 17 வயசுல அடிமையாயி அவரை பாபிலோன் கொண்டு வராங்க. அவர் இறந்தது வந்து 90 வயசுக்கு மேலன்றாங்க. அவரு 17 வயசுல வந்த போது 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த பாபிலோன் பாஷைய, கல்தேயர் பாஷைய கத்து கொடுக்குறாங்க. அப்பதான் அவர் எடுத்து நேபுகாத்நேச்சர் ராஜா பயன்படுத்த முடியும். அதனால அவருக்கு வந்து அந்த பாஷையை கத்து கொடுக்குறாங்க 3 வருஷம். அது முடிஞ்ச பிறகுதான் ராஜாக்கு முன்னாடி நிறுத்தும் போது எல்லார காட்டிலும் 10 மடங்கு அதிக ஞானம் உள்ளவராய் இருக்கிறார்ன்றத பாக்குறோம். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவர் வந்து இந்த கடினமான காரியங்களை எல்லாம் புரிந்து கொள்கிறார். வேற என்னெல்லாம் பார்க்கணும்னா 6 அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா உண்மை உள்ளவர். அவருடைய ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு அப்புறமா உள்ள டீட்டெயில் பண்ணலாம். இன்டெகிரிட்டி, உண்மை உள்ளவரா இருந்தார். யாருக்காகவும் அவர் தன்னை மாத்திக்கிறல. ராஜாவை வந்து ராஜா பண்ணின சிலையும் ராஜாவையும் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லும் போது கூட நான் என் கர்த்தரை தான் நான் வணங்குவேன்னு சொல்லி வணங்கினாரு. அவர் அந்த அவங்களுக்காக எல்லாம் நடிக்கலாம் செய்யல. அவரு அதுக்காக மாய்மாலம் பண்ணல. அவர் எப்பயும் போல 3 வேளையும் அவர் ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். அதான் இன்டெகிரிட்டி. தானியேல் 6:4 பாக்குறான். அடுத்து பாத்தீங்கன்னா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் 2 தடவை தரிகராஜா சொல்றார். சிங்க கெபியில போடும்போது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்ட்டு. அப்ப ஒரு ஆண்டவரோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல தானியேல் இருந்தாருன்னு பாக்குறோம். தானியேல் 6:10 பாக்குறோம். 3 வேளையும் ஜெபிக்கிறவரா இருந்தாருன்ட்டு. அவர் அவ்வளவு பிஸியானவரு. ஒரு பேலஸ்ல ஒரு ராஜாவுக்கே அட்வைசரா இருக்கிறவரு. ஆனா பாத்தீங்கன்னா நல்ல ஜெபிக்கிறவரா இருக்கிறார். அவ்வளவு பிஸி ஷெட்யூல். இதெல்லாம் நமக்கு பாடம். நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு கொடுக்குற வேலையில நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம வந்து பிஸியா இருக்கிறோம், எனக்கு வேலை பிஸியா இருக்குன்றோம். ஆனா அந்த வேலையை கொடுத்தது யாரு? கர்த்தர். அதை மறந்துடுறோம். வேலையை கொடுத்த கர்த்தரை மறந்துடுறோம். மறந்துட்டு நம்ம பிஸியா இருக்கோம், நமக்கு வந்து ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லைன்றோம். ஆனா தானியேல் அவ்வளவு பிஸியான ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவரு 3 வேளையும் ஜெபிக்கிறாரு. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன்றது தானியேல் 6 அதிகாரம் 16, 20 2 வசனத்திலையும் வருது. இது இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாருன்னு தரிகராஜா சொல்றாரு. அதே மாதிரி மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவன்றார். ஏன்னா யாருக்குமே வெளிப்படாத காரியம், எந்த ஞானி சாஸ்திரிகளுக்கும் வெளிப்படாத ஒரு காரியத்தை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். தானியேல் 2:17 பாக்குறோம். வந்து மறைபொருளை வெளிப்படுத்தும் பரலோகத்தின் தேவன். தரிசன புருஷன், தரிசனங்கள், நிறைய தரிசனங்களை பார்க்கிறார். அவருடைய மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷன்ஸ் பார்க்கிறார். காலகாலங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, தேசத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கிறாரு. அதுக்கு மேல வந்து ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்க போகுதுன்றதையும் பார்க்கிறார். அவர் இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் தரிசனங்களை பார்த்து சொல்லிட்டே வராரு அவர். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவர் ஒரு வெளிப்பாட்டுக்காக உபவாசித்து ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறார். அதாவது எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ரெவலேஷன், த மேன் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாடுள்ள ஒரு மனுஷன். எரேமியா தீர்க்கதரிசி வந்து 70 வாரங்கள்னு ஒரு டைம் குறிப்பிடுறாரு. அந்த 70 வாரங்கள் என்னன்றதை அறிந்து கொள்வதற்கு இவரு உபவாசித்து ஜெபம் பண்றாரு, அந்த வெளிப்பாட்டுக்காக. அதுக்கும் ஒரு தீர்க்கதரிசி அன்னகர் வாழ்க்கையில வந்து அவர் தன்னை வந்து தியாகம் பண்ணி ஒரு சாதாரண தாம்பத்திய வாழ்க்கை இல்லாதபடிக்கு தன்னை அன்னகராக கொண்டவர். அவர் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர். தானியேல் 9:23 10:11 பார்க்கிறோம். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர். வேதத்துல வேற யாருக்கு இது சொல்லப்படலை.
தானியலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. இவர் வந்து நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சிலையை பத்தி சொப்பனம் சொன்னதுல முக்கியமான காரியம் என்ன பார்க்கணும்னா, 2 காரியம் அதுல நம்ம பார்க்கணும். இவர் எடுத்தோடனே ஆன் ஸ்பாட்ல அந்த சொப்பனம் என்னன்னு சொல்லல. எனக்கு டைம் கொடுங்க, நான் வந்து ப்ரே பண்ணணும், ஐ ஹாவ் டு ஆஸ்க் மை காட்ன்றார். நான் என்னுடைய ஆண்டவரை நான் கேட்கணும்ன்றார். அங்க ஆண்டவரை போக்கஸ்ல கொண்டு வரார். இது முக்கியம், முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய காரியம். நான் என் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும். இது நானாக சொல்ற காரியம் கிடையாது. இது வந்து நான் எங்க ஆண்டவர்கிட்ட நான் ப்ரே பண்ணணும்னு சொல்லி டைம் கேட்கிறாரு. அப்ப ஆண்டவரை வந்து அங்க கொண்டு வராரு பிக்சர்ல. அடுத்து பாத்தீங்கன்னா, இவர் போய் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவரோட அடிமையா வந்தவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களையும் ஜெபிக்க சொல்றாரு. எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். அவர் நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து ஒரு சொப்பனம் பார்த்திருக்காரு. அது என்ன சொப்பனம், அது அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம ப்ரே பண்ணோம்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபிக்கும் போது அந்த ரெவல்யூஷன் கிடைக்கல அவங்களுக்கு. இவர் சொப்பனமாக வருதுன்றார். தானியேல் ஒரு சொப்பனம் பார்க்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் தூங்கிட்டார். தூக்கத்துலதான் அந்த சொப்பனம் வருது. தரிசனம் கண்டாருன்னுலாம் வரலங்க. ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார்ன்றதான் அங்க காமிக்கிறார். கர்த்தர் வந்து இவர் தரிசனத்துல வெளிப்படுத்தல. இவருடைய சொப்பனத்துல அந்த சிலையை பார்க்கிறாரு. ஒரு சிலை, அது 90 அடி உயரம், 9 அடி அகலமா இருக்குது. மேல தங்கம், அடுத்து வெள்ளி, வெண்கலம், அடுத்து இரும்பு, இரும்பும் களிமண்ணும் கலந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன கல் வந்து அந்த சிலை மேல அடிச்ச உடனே அது பதர் மாதிரி தூள் ஆயிருச்சு. அந்த சின்ன கல் வந்து பெருசா பர்வதம் மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் அந்த சொப்பனம். இதுதான். அப்ப இவருக்கு வந்து ஒரு திகிலாகி இவர் முழிச்சிருப்பாரு அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே. அப்ப முழிச்ச உடனே அப்பதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இதுதான் நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது உன்னுடைய சொப்பனம் இல்ல, இதுதான் ராஜாவுக்கு வந்த சொப்பனம். இதனுடைய அர்த்தம் இதுதான். இந்த மேல இருக்கிற தங்கம் தான் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா. அடுத்து வெள்ளி வந்து இன்னொரு அடுத்த ராஜ்யம், அடுத்து வெண்கலம்ன்றது அடுத்த ராஜ்யம். இப்படின்னு அடுத்தடுத்த ராஜ்யங்களை குறிச்சு கர்த்தர் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு. அதுல நம்ம பார்க்க வேண்டிய காரியம், அந்த ராஜா அந்த சிலையை செஞ்சாரு. சிலையை செய்யாம இருக்குல்ல பாருங்க. அந்த சிலையை செஞ்சாரு. ஆனா அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், முழுதுமே தங்கம் தான். அங்க வந்து மேல தங்கம், அதுக்கு அடுத்து வெள்ளி அப்படியெல்லாம் அவர் செய்யல. அது முழுசா கோல்டு தான் அப்படின்னு அர்த்தம். முழுக்கத்தான் நான், அந்த ஈகோ தான் அந்த நேபுகாத்நேச்சார்ட்ட இருந்துச்சுன்றத நம்ம அங்க பாக்குறோம். முழுக்க அந்த ஈகோ, நான்ட்டு இதெல்லாம் நமக்கு போட நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த நெகட்டிவ் கேரக்டரை ஆண்டு காமிக்கிறாரு நமக்கு. 18 வயசுல வந்து நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றாரு இவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவருக்கு 60 வயசு இருக்கும்போதுதான், தானியலுக்கு 60 வயசு இருக்கும்போதுதான் நேபுகாத்நேச்சார் வந்து பைத்தியமாகிறார். ஒரு கிராஃப்காக சொல்றேன் நான் உங்களுக்கு. திரும்ப 67 வயசு, தானியலுக்கு 67 வயசு இருக்கும்போதுதான் நேபுகாத்நேச்சாருக்கு வந்து சரியாகிறார். ஆனா இந்த 7.5 வருஷ காலம் முடிஞ்சு அவர் நல்ல ஒரு அந்த பைத்தியத்துல இருந்து தெளிஞ்சு வர்றார் நேபுகாத்நேச்சார். அதுக்கப்புறம் 82 வயசு, தானியலுக்கு 82 வயசு இருக்கும்போதுதான் அந்த மெனே தெக்கேல் உபாசனை படிக்கிறார். தானியலுக்கு 83 வயசு இருக்கும்போதுதான் சிங்கக்கவியில போடப்படுறாரு. அவருக்கு 86 வயசு தானியலுக்கு இருக்கும்போதுதான் தரி ராஜா வந்து அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுறாரு. அதுக்கப்புறம் தானியலை குறித்து 88 வயசு வரைக்கும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ராஜ குலத்தார் அப்படின்னு இருக்கு. தானியல் 1:3 பாத்தீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமக்களிலும், அதுல இருந்துதான் அவரை பிடிச்சிட்டு வராங்க. அவரு கிங் ஜோசியா கிங்ஸுடைய ரிலேட்டிவா இருக்கலாம். தானியல் ஒரு ராஜாவுக்கு, தானியல் வந்து ஒரு ராஜாவுடைய சொந்தக்காரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு தானியல் வந்து பாத்தீங்கன்னா 60 வருஷம் அந்த அரசாங்கத்துல இருந்திருக்கிறார், அந்த கவர்மெண்ட்ல. 605 பிசில இருந்து 535 பிசி வரைக்கும் இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க.
அப்ப நம்ம விஷுவலைஸ் பண்ண வேண்டிய காரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிமை ஒரு 17 வயசு பையனை அடிமையா கொண்டு வந்தா ஒவ்வொரு நாளும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். எல்லா ராஜாக்களை நேசிக்கிறாங்க, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவருக்கு. அடுத்தடுத்து ராஜா வராங்க, நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், தரியுன்னு வராங்க. எல்லாருமே இவரை நேசிக்கிறாங்க. பெல்ஷாத்சார் ராஜாவை இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்றாரு. தரியு இன்னைக்கு ராஜாவாயிருவாருன்னு. அதே மாதிரி பெல்ஷாத்சார் ராஜா இன்னைக்கு ராத்திரி செத்துருவன்னு சொன்ன பிறகும் கூட இவர் 3வது கிங் ஆக்குறாரு. அந்த தேசத்துக்கு 3ஆம் அதிபதி ஆக்கினார்ன்னு இருக்குது. அப்படி இருந்து என்ன பண்றேன்னா, அடுத்து வர தரிய ராஜா அவரும் தானியேல அந்த ராஜ்யத்துக்கே மேல வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. எல்லா ராஜாக்களும் இவரை ஒரு நல்ல ஹை பொசிஷன்ல வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இவர்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷித்த ஞானம், ஒரு எக்ஸலண்ட் விஸ்டம், எக்ஸலண்ட் ஸ்பிரிட், விசேஷித்த ஞானம். இதைதான் நம்ம பார்க்கணும். நம்ம உடனே விசேஷித்த ஞானம் அல்லேலூயான்னு போயிடக்கூடாது. அது என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல நம்ம பார்க்க போறது, அந்த 17 வயசு பையன் எப்படி இருந்திருப்பான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். இத்தனை வருஷங்கள்ல வீட்லயே வளர்த்துட்டு பையனை கொண்டு ஹாஸ்டல்ல விடும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஹோம் சிக் வந்துடும். நாங்க படிக்கும் போதெல்லாம், நாங்க மதுரையில ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஹாஸ்டல் உண்டு. அந்த ஸ்கூல் தொடங்குனது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு எல்லாம் ஓடி போயிடுவானுங்க ஹாஸ்டலை விட்டு. அந்த ஹாஸ்டல்ல இருந்து வேற வேற இடத்துல இருந்து ஹாஸ்டல் விடுவாங்க. எல்லாம் நைட்டோட நைட்டா ஓடி போயிடுவானுங்க. காலையில ஸ்கூலுக்கு வந்த உடனே அப்படியே யூனிஃபார்மோட வீட்டுக்கு ஓடிடுவானுங்க. ஹோம் சிக் அது அதிகமா இருக்கும். அப்ப இந்த தானியேல் பாருங்க, 17 வயசுல ஒரு அடிமையா போய் ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த நேரம் இவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு இவர் வந்திருக்க மாட்டார். திடீர்னு ஒரு தரிசன புருஷன் வந்திருக்க முடியாது. எப்படி யோசேப்பை பத்தி பார்த்தோம் நம்ம, அவரு திடீர்னு அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாய் தலைவனுக்கும் பார்வோன் ராஜாக்கும் சொப்பனத்துக்கு விளக்க சொல்லியிருக்க முடியாது. அவர் தினந்தோறுமே ஜெபிக்கிறவரா இருந்திருப்பார். அது மாதிரிதான் தானியேலும் பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே ஜெபிக்கிறவரா இருந்திருப்பார். எப்பவுமே ஜெபிக்கிறவரா இருந்திருப்பார். எப்பவுமே தரிசனம் பார்க்கிறவரா இருந்திருப்பாரு. சொப்பனம் பார்க்கிறவரா இருந்திருப்பார். சொப்பனத்துக்கு ஆண்டவர் விளக்க சொல்லிட்டே இருந்திருப்பாரு. ட்ரெயின் பண்ணிட்டே இருந்திருப்பார் ஆண்டவர். திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் யாரையும் ஆண்டவர் கொண்டாட முடியாது. அப்ப அதே மாதிரிதான் இவர் வராரு. தானியேல் அந்த சின்ன பையன், அந்த 17 வயசு பையன் பாருங்க, செபிக்கிற பையன். அது நமக்கு பாடம். நம்ம பிள்ளைகளை வளரட்டும் வளரட்டும்ன்றான். அப்ப என்னைக்கு அவங்கள நம்ம ஆண்டவர்களை நடத்த போறோம். அப்ப தானியேலுடைய தாய் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தானியேலுடைய குடும்பத்தை பத்தி ஒரு டீட்டெயில் இல்லை நம்மளுக்கு. யோசேப்பை குறித்து அவ்வளவு டீட்டெயில் இருக்குது. ஆனா தாவீதை குறித்து அவ்வளவு டீட்டெயில் இருக்கு. தானியேலை குறித்து அவ்வளவு டீட்டெயில் கிடையாது. அப்ப தானியேல் அம்மாவா இருந்தா, தாயா இருந்தா எப்படி இருந்திருக்கும். தன் பிள்ளை ஒரு ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறான், தரிசனம் பார்க்கிறவனா இருக்கிறான், இடைவிடாமல் ஆண்டவர் ஆராதிக்கிறவனா இருக்கிறான். ஒரு அடிமை வாழ்க்கை. அந்த அடிமை வாழ்க்கையிலையும் ஒரு நுகத்தடி மாதிரி அது நிமிர முடியாது. எப்படி ஹாஸ்டல்ல இருந்தா எப்படி ஒரு பெல் அடிச்சா போய் சாப்பாட்டுக்கு போகணும், ஒரு பெல் அடிச்சா குளிக்க போகணும், ஒரு பெல் அடிச்சா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், அடுத்த பெல் அடிச்சா தூங்கிடணும். அந்த பெல் அடிக்க அடிக்க என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஓடணும். அப்படி போல இவருக்கு இவருடைய டைம் இவர் கையில கிடையாது. அந்த அடிமை வாழ்க்கையில அவ்வளவுதான் நம்ம லைஃப் நினைச்சிருப்பார். யோசேப்புக்கு மாதிரி இவருக்கு ஆண்டவர் சொல்லல, உன்னை நான் ராஜாக்களுக்கெல்லாம் மேலாக உன்னை உயர்த்த போறேன், நீ ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரனாக இருப்பாய் அப்படின்னு அவருக்கு சொல்லல. யோசேப்புக்கு இப்ப அவருக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லி 2 தடவை சொப்பனத்துல பேசினாரு. தானியேலுக்கு அப்படிலாம் பேசல. ஆனாலும் பாருங்க எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. அப்ப ஒரு டிட்டர்மினேஷன், மேன் ஆஃப் டிட்டர்மினேஷன், ஒரு இருந்திருக்கிறார். நம்மளோட ஆண்டவர் நம்ம நெருங்கி இருக்கணும்ட்டு. இதெல்லாம் நமக்கு ப்ராஃபஸி. என்னை கர்த்தர் உயர்த்தட்டும், நான் அப்புறம் நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன், நல்லா நான் என்னுடைய ஆவியில விடுதலை வரட்டும், அப்புறம் நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், என்ன முதல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா இவர் அந்த சின்ன வயசுலயே ஆண்டவரை நேசிக்கிறார். அந்த நேசிக்கிறவங்க தான் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. சங்கீதத்துல ஒரு இடத்துல பாக்குறோம், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள்.
கர்த்தரை நேசிக்கிறவங்க தான் அவர் ஆராதிப்பாங்க. அவரை பாடி ஆராதிக்கலைன்னா நம்ம என்னோட துக்கம், எனக்கு துக்கம் இருக்கு, எனக்கு வருத்தம் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணட்டும், எனக்கு சில பாடுகள் இருக்குது, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை கர்த்தர் சரி செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருக்கோம். எனக்கு இந்த காரியத்துல ஆண்டவர் செஞ்சு கொடுக்கட்டும்னு. ஆனா அதையும் மீறி நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு பாக்குறாரு. அதான் யோவான் 21 பாக்குறோம். யோவான் சுவிசேஷம் 21 பாக்குறோம். அவரு பேதுருட்ட சொல்லிட்டாரு, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு. நீ பாடுபட்டு நீ இறப்ப, தலைகீழா சிலுவையில் அடிப்பாங்கன்றத சொல்றாரு. நீ உன் விருப்பமான அதை எதுவுமே நீ செய்ய முடியாது. நீ உன் இடுப்புல இருக்க கச்சையை கூட நீ எடுத்து உன் கையினால கட்ட முடியாது. இன்னொருத்தன் வந்து கட்டி கொடுக்குற அளவுக்கு இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை உன் கையில இருக்காது, நீ மிகவும் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேசிக்கிறாயான்ற, என் ஊழியத்தை நீ செய்வியா, என் ஜனங்களை நீ மேய்ப்பையான்னு கேட்கிறார். இது நமக்கான கேட்கறது. அதுக்கு திஷ்டாந்தமா இதெல்லாம் நம்ம வச்சிருக்காரு, முன் உதாரணமா இதெல்லாம் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். தானியேல் பாரு, 17 வயசு அடிமை பையன், அடிமையா கொண்டு போனேன் 17 வயசுல. அந்த 17 வயசுல என்ன ஆராதிக்கிறவனா இருந்தான், ஜெபிக்கிறவனா இருந்தான்றார். அப்ப ஆண்டவர் அந்த கஷ்டமான வழியில நடத்துறாருன்னா அப்படி விட்டுற மாட்டார்ன்றதுதான். காலங்கள் மாறுது. இம்மிடியா பாருங்களேன், அவர் வந்து அந்த நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனேயே அவரை வந்து தன்னுடைய அட்வைசர் ஆக்கிட்டார். ஒரு சின்ன பையன், அது நீங்க நம்ம விஷுவலைஸ் பண்ணணும்ன்றது. ஏன் ஒய் வி ஹவ் டு விசுவலைஸ் த பைபிள் தான். ஒரு சின்ன பையனை யோசித்து பாருங்க. ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு 10 அடி இருக்கும், 10 படிகள் ஏறி போகணும் அந்த அவருடைய சிங்காசனத்துக்கு. அந்த சிங்காசனத்துல ராஜா உட்கார்ந்து இருக்காரு. சுத்தி வர அவருக்கு பாதுகாப்புக்கு போர் சேவர்கள் இருந்திருப்பாங்க, சுற்றி வர மந்திரிமார்கள் இருந்திருப்பாங்க, சேனாபதி இருந்திருப்பாங்க. அவங்க மத்தியில இன்னொரு சிங்காசனம் போடுறாங்க. யாருக்குன்னா அது தானியேலுக்கு. ஆனா ஒரு சின்ன வாலிப பையன் வந்து அதுல இருந்து உட்காடுறான். ஏன்னா அவர் தான் அட்வைசர், ராஜாவுக்கு ஆலோசனைக்காரர் அவர் தான். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. நேத்து வரைக்கும் ஒரு அடிமை பையன், ஆனா இன்னைக்கு ராஜாக்களுக்கு மேல. அது யோசித்து பாருங்க. நான் விஷுவலா நான் அதெல்லாம் யோசித்து பார்ப்பேன். நான் பைபிளை படிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் அதை வந்து காட்சியா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நான் காட்சியா நான் பார்க்கணும் அப்படின்ட்டு, எப்படி இருந்திருக்கும்ட்டு. முதல்ல இப்போ சட்டசபை, நம்ம சட்டசபை பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டசபையோ நம்ம பாராளுமன்றத்தையோ பார்த்தீங்கன்னா, இங்க பார்லிமெண்ட்டையோ இங்க நம்ம இருக்கிற ஸ்டேட்ல இருக்க அசம்பிளி பார்த்தீங்கன்னா, இப்ப அசம்பிளி எடுத்தீங்கன்னா முதல்ல ஒரு மினிஸ்டர் வருவாரு, வந்தோடனே வந்து அவர் கீழே இருக்கவங்க எந்திரிச்சு நிற்பாங்க எம்எல்ஏக்கு. அடுத்து அதோட சீனியர் மினிஸ்டர் வருவாரு, அடுத்து சீனியர் மினிஸ்டர், அப்படியே வர 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 எல்லாரும் எந்திரிச்சு நின்று நிற்பாங்க. கடைசியில சீஃப் மினிஸ்டர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்றுவாங்க. இங்க பிக்சர் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட்ல என்ன நடக்கும், ஒரு மினிஸ்டர் வரும்போது எம்பிக்கள்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அடுத்து சீனியர் மோஸ்ட் எம்பி வரும்போது எம்பிஸும் அவருக்கு ஜூனியரா இருக்க மினிஸ்டர்ஸ் எந்திரிச்சு நிற்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வரும்போது எல்லாருமே எந்திரிச்சு நின்றுவாங்க. இங்க அதே மாதிரி எல்லாரும் வர 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 ராஜா தான் கடைசி. ராஜா வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்றுறாங்க. ராஜா உட்கார்ந்த உடனே எல்லாரும் உட்காரணும். எல்லாம் உட்கார்ந்தாச்சு. இப்ப திரும்ப எல்லாரும் எந்திரிக்காங்க. யார் நிக்கிறான்னா ஒரு சின்ன பையன் வரா, வாலிப பையன். யாருன்னா தானியேல் வர்றார், ராஜாவுடைய ஆலோசனைக்காரர். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க அந்த இடம். இதெல்லாம் விஷுவலா பையங்களுக்கு காமிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் காமிக்கணும், படமா காமிக்கணும், எப்படி இருந்திருக்கணும். அது படமே இல்லை. ஒரு ராஜா வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது, தானியேல் ஒரு சின்ன பையன் ஏதோ பேசுற மாதிரி இருக்கு, இப்படித்தான் படங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து திரைப்படமா வரணும். அப்பதான் மகோன்னதமான தெய்வம் ஆண்டவரை வந்து நேசிச்சா ஆண்டவர் எவ்வளவு பெரிய உன்னதமான ஸ்தானத்துக்கு உயர்த்துவார்ன்றதுக்கு இது பெரிய எக்ஸாம்பிள். இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அடிமை வாழ்க்கை தினமும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, கூட மிச்சம் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அவரோட வயசு கம்மியானவங்க, அவருக்கு ஈக்குவலானவங்க, அவரோட மேல வயசானவங்க, முதிர் வயலோட அடிமைகள் எவ்வளவோ பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க இவரை. நிறைய பேர் வந்து என்னோட எள்ளி நகையாடி இருப்பாங்க. என்ன ஜெபிச்சு என்ன கர்த்தர் கர்த்தர், யோகுடைய மனைவி மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. என்ன கர்த்தர் கர்த்தர்ன்ற,
கர்த்தர்னு. நீ அடிமையா தானே இருக்கிற, அடிமையால வச்சிருக்காரு, நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருப்பாங்க. இன்னும் சில பேர் கிதியோன் மாதிரி கர்த்தர் நம்ம கூட இருந்த நாம ஏன் இப்படி எல்லாம் அடிமை வாழ்க்கை வாழணும்? உண்மையாவே கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா, ஆண்டவர் இருந்தாருன்னா நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? நம்ம விடுதலை பண்ணிருக்கணுமே. ஏன்னா யோவான் ஸ்நானனுக்கே அந்த சந்தேகம் வருது. ஏன்னா அவர் சிறைச்சாலையில இருக்காரு, ஏரோது சிறைச்சாலையில வச்சுட்டான். ஆனா அவர் கேள்விப்படுறாரு, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, குருடனு கண்ணு திறக்குது, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குது, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புறாரு, ஊனமானவங்களாம் நடக்கிறாங்க, பிசாசெல்லாம் அவரை கண்டு அலறுது. இதெல்லாம் அவருக்கு செய்தி வருது. அவருக்கு வந்த உடனே அப்ப அவரு 2 பேரை அனுப்புறாரு, அவருடைய சீசர் 2 பேர் அனுப்புறாரு. வருகவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்கணுமான்னு கேட்டு அனுப்புறாரு. ஏன்னா இவர் தான் ப்ராபசி சொன்னது, எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரியம் அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னால் வருகிறவர் பசுத்தாவினாலும் அக்னியினாலும் உங்களை அபிஷேகிப்பார். அவர் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவார், ஊனர்கள் நடப்பாங்க, குருடர்கள் பார்ப்பாங்க, ஊமைகள் பேசுவாங்க, செவிடர்கள் கேட்பாங்க, பிசாசுகளை விரட்டுவார். எல்லாம் அவர் தீர்க்கதரிசனமா சொன்னது அவரு. அதெல்லாம் நடக்குது. அப்ப ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் வந்துட்டாருன்னு தெரியுது. அப்ப ஏன் நான் இங்க உள்ள இருக்கணும்? நான் ஏன் ஜெயில இருக்கணும்? ஆண்டவர் வந்துட்டாருன்னா நான் ஏன் ஜெயில இருக்கணும்? இன்னைக்கு அநேகருக்கு அந்த கேள்வி இருக்குது. இதே மாதிரி அன்னைக்கு தானியல் எல்லாம் பேசி இருப்பாங்க, ஆண்டவர் இருந்தாருன்னா நம்ம ஏன் இப்படி இருக்கணும், அடிமை வாழ்க்கை வாழணும். இது எல்லாத்தையும் மீறி அவர் விசுவாசத்துல இருக்கிறார். அவர் எங்கோ சிங்க கபில லேட்டஸ்ட் ஸ்டேஜ், அது சிங்க கபில போகும்போதெல்லாம் அவர் 83 வயசு. அப்போ உள்ள விசுவாசம் வேற. 17 வயசுல அவர் எப்படி இருந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசுற காரியம். நம்ம பிள்ளைகள் விசுவாசத்துல வளரணும், வெறும் பிளைண்ட் ஃபெய்த்ல வரக்கூடாது. நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான், என் பிள்ளை நல்லா ஜெபிப்பான், நல்லா பைபிள் படிப்பான்னுவாங்க. ஜெபிக்க சொன்னீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஒரே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஜெபம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ண ஜெபத்தை இப்பயும் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வளர்ந்துருப்பான். வளர்ந்தவனுக்கு ஏற்ற அந்த 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 சரீர வளர்ச்சிக்கு ஏற்ற ஆவிக்குள்ள வளர்ச்சி இருக்காது. வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாங்களா உங்க பிள்ளைகள்? அதை பார்க்கணும். நீங்க என்னென்ன வசனம் சொல்லி ஜெபிக்கிறாங்க, பைபிள்ல என்னென்ன இன்சிடென்ட் சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணீங்களே, ஆண்டவரே வேதத்துல இந்த இடத்துல இப்படி நாங்க பாக்குறோமே, ஆண்டவரே வேதத்துல இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, அப்படி சொல்லி ஜெபிக்கணும் பிள்ளைங்க. சும்மா we know God, you are good, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லமையுள்ள தெய்வம் அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிறவர். இதெல்லாம் ஜெனரல். உங்களுக்கு இது யாரையும் டச் பண்ணாது. எவ்ரிபடி நோஸ் God can do a miracle. Everybody knows. உங்களுக்கு என்ன வார்த்தை? வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்களா உங்க பிள்ளைங்க? ஆண்டவரே இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, ஏசாயால இப்படி சொல்லி இருக்கீங்களே, எரேமியால இந்த அதிகாரத்துல இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் வசனத்துல இப்படி இருக்குதே, வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி சொல்லி இருக்கிறீரே, உபாகமத்துல இப்படி சொல்லி இருக்கிறீரே, 1 சாமுவேல் இந்த அதிகாரம் இந்த வசனத்துல இப்படி சொல்லி இருக்கிறீரே, அதன்படி நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஃபெய்த், அவங்க ஃபெய்த் எதுல தெரியணும்னா, ஃபெய்த் இன் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தை வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாங்களா அவங்க பிள்ளைங்க? அதை பார்க்கணும். பிள்ளைங்களை அதுல ட்ரெயின் பண்ணணும். நீங்க ஜெபிக்கும் போதும் வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கீங்களே, அதுவும் நான் மொட்டை இந்த அதிகாரம் ஏசாயா 54:10 சொன்னது போல, எரேமியா 10:23 சொன்னது போல அப்படி சொல்லக்கூடாது. முழு வசனத்தையும் சொல்லணும். முழு வசனத்தையும் சொன்னாதான் அந்த வசனம் உள்ள இறங்கும். ஒரு பஞ்ச தண்ணியில நனைச்ச மாதிரி வசனத்தாலே நிரம்பி இருக்கணும். நீ எந்த இடத்துல போய் நீங்க சாதாரணமா ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய மேடையில போய் உங்களை நிறுத்தி நிறைய ஊழியக்காரங்க இருக்க இடத்துல, நிறைய நல்ல மூத்த விசுவாசிகள் இருக்க இடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு எப்படி வல்லமையா ப்ரே பண்ணணும்னு தெரியும். அந்த நேரம் உங்களுக்கு டென்ஷனா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க,
பைபிளை நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க, அனுபவம் உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்க மத்தியில நான் எப்படி ஜெபிக்க போறேன் அப்படின்னு வரும்போது வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிச்சீங்கன்னு வைங்க, அந்த வசனம் முழு வசனத்தையும் சொல்லி சொல்லி ஜெபிச்சீங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நல்லா விளக்கமா சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது எல்லாரும் தொடப்படுவாங்க, எல்லாரும் தொடப்படுவாங்க. அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறது. அங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பிரிட்ல இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. நிறைய பேர் சுயமா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சுயமா எதையோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே நீங்க நிச்சயமா அதெல்லாம் செஞ்சிருவீங்கப்பா, உங்களால முடியாது இல்லப்பா, உங்களால எல்லாம் முடியும்பா, ஆமாப்பா நீங்க எவ்வளவு பெரிய தெய்வம், நீங்க எவ்வளவு மகா பெரிய தெய்வம் அப்பா, நீங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவீங்க. இது யாரையும் டச் பண்ணாரு. பைபிள்ல இருந்து நீங்க பேசுனா தான் டச் ஆகும். அப்ப இவர் அப்படி இருந்திருக்கிறாரு. இவர் தானியேல் ஆண்டவர் இருக பற்றி பிடிச்சிருக்கிறாரு. சூழ்நிலை எல்லாம் அவருக்கு சாதகமாக இல்லை. அவர் பின்னாடி ஆண்டவர் உயர்த்திடுவார் அப்படின்லாம் அவருக்கு தெரியாது. ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் தன்னை உயர்த்துவார்னு தெரியாத போதும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார். அவர் தான் எல்லாம்னு சொல்லி இருக்கிறார். நம் கர்த்தருக்குள் பிழைக்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம்னு பாக்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில. அதுதான் அவருக்கு. அவர் ஆண்டவரோடு இருக்கிறார், அவ்வளவுதான். ஆண்டவர் உயர்த்துவாரா தெரியாது, உயர்த்துவார். உயர்த்தாம போனாலும் நான் கர்த்தரோடு இருப்பேன். அதான் சாத்ராக் மேஷாக் சொன்னாங்க, அக்கினி சூளையில போடும் போதும் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை தான் ஆராதிப்போம், கர்த்தரை தான் நேசிப்போம். அதான் யோபு சொன்னார், கொன்று போட்டாலும் நான் கர்த்தரை நம்பிக்கை வைப்பேன்னா கர்த்தரை நான் கர்த்தரை அன்பு கூறுவேன். அன்பு கூர்ந்தாதான் விசுவாசம் வரும். நீங்க ஆண்டவரை நேசிக்காம உங்களுக்கு விசுவாசம் வராது. வெறுமனே ஐ ஹேவ் ஃபெய்த் இன் காட் இல்ல, டு யூ லவ் காட்? ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையிலும் சாத்தான் நம்மளை டெம்ப் பண்ணுவான். அவங்க எல்லாம் பாரு எவ்வளவு நல்ல சம்பளம் வாங்குறாங்க பார், அவங்க வீடு கட்டிட்டாங்க பார், அவங்க பாரு இன்னொரு வீடு வாங்கிட்டாங்க பார், அங்க நிலம் வாங்கி போட்டாங்க பாரு. இல்ல, எனக்கு என்ன உண்டு என் கர்த்தனுக்கு தருவார், என் கர்த்தரன் என்னை நடத்துவார், எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கை என் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆண்டவர் கொடுத்ததுல போதும் என்கிற மனதனோட கூடிய தேவ பக்தியே ஆதாயம்ன்றது. அந்த 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 ஒரு அடிமை வாழ்க்கை, ஒரு 17 வயசு பையனுடைய அடிமை வாழ்க்கை, ஒரு 3 வருஷ வாழ்க்கை, அடிமை வாழ்க்கை. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அந்த ஹார்டு வேலை வந்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மெனே தெக்கேல் உப்பார்சின் வரும்போது பாத்தீங்கன்னா இவர் அரண்மனையில இல்லை, அரண்மனையில இல்லை. அங்க மெனே தெக்கேல் உப்பார்சின் வருது, அது அராமிய மொழி. அந்த ஒரு கை அப்படியே எழுதுது. ஏன்னா இவன் பெல்ஷாத்சார் என்ன பண்ணிட்டான், ஆலயத்துல உள்ள கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து கொண்டு வந்தது அதெல்லாம் என்ன பண்ணிட்டான், இவன் எடுத்து கொண்டாந்து இவன் திராட்சரசம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அது இல்லாம மரத்தினால அவர் உலோகத்தினால செய்த அவன் தெய்வங்கள் எல்லாம் புகழ ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் அந்த கை எழுதுது. எழுதும் போது இவன் காலெல்லாம் இடிக்குது. இவன் உனக்கு நடுக்கம்னு அவ்வளவு நடுக்கம் வருது இவனுக்கு. இவன் இடுப்புல இருக்க கச்சையெல்லாம் கலண்டு விழுந்துருச்சு, வேர்த்து விறுவிறுத்து போயிட்டான், முகமே மாறி போயிடுச்சு. அங்க இருக்கிற சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லாரையும் கூப்பிடுறான், குறி சொல்றவன், ஜோசியக்காரன், 4 நட்சத்திரம் கணிக்கிறவன், எல்லாரையும் படிக்க சொல்றான். யாராலையும் படிக்க முடியல. அப்ப எங்க இருந்தார் தானியேல்? அங்க தானியேல் இல்ல. ஏன்னா அவனுடைய மனைவி ஒப்பாடிகள் எல்லாம் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பாட்டி வரா, பெல்ஷாத்சாருடைய பாட்டி சொல்ற, உங்க தாத்தா காலத்துல ஒருத்தர் இருந்தான் தானியேல், அவன் அதை படிச்சிருவான். இது நமக்கு ப்ராஃபஸி. எங்க ஒரு மூலையில இருந்தாலும் ஆண்டவரோட நெருங்கி இருந்து, ஆண்டவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்து, ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடுகளை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் ராஜாக்களுக்கு முன்பாக. நீதிமொழியில பாக்குறோம், ஒருவன் தன் வேலையை ஜாக்கிரதையா கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு பாக்குறோம். அதே மாதிரி நம்மளை நடத்துவார் ஆண்டவர். இங்கோ நீங்க தனியா இருக்கீங்க இல்ல, அதுதான் முக்கியம். நீங்க ஆண்டவரோட தனிச்சு இருந்து ஆண்டவரோட நல்ல உறவுல இருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு கான்வர்சேஷன், ஒரு நல்ல ஒரு டயலாக்ல இருந்தீங்கன்னா உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார வைப்பார். நீங்க நினைக்கலாம், நான் ஊழியம் பண்றேன்னா,
நான் வந்து என்னுடைய பிசினஸ பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். அந்த வேலை ஸ்தலத்துல உங்களை ஒரு தானியலா வச்சிருவார். மேல் ஃபீமேல்லாம் கிடையாது. ஒருவேளை உங்கள ஒரு சகோதரி என்னைய தானியல் மாதிரி பயன்படுத்துங்கன்னா அதே தானியல் அபிஷேகத்தை தருவார். அதே தானியல் அபிஷேகம் தருவார். என்னை பவுலை போல பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சகோதரி விரும்பினீங்கன்னா பவுலுடைய அபிஷேகத்தை தருவார். பவுல் மாதிரி நான் எழுதணும், பவுல் மாதிரி நான் நிறைய பேரை உருவாக்கணும், பவுல் மாதிரி நான் எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அபிஷேகத்தை தருவார். அங்க ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது ஆண்டவருக்கு. இது தானியல் வந்து இது ஆண்தான் தருவார்ல இல்ல, என்னை அதே மாதிரி பயன்படுத்துங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஒரு தானியலா பயன்படுத்துவார். அவங்களுக்கு யாருக்கோ ஒரு குடும்பத்துல ஒரு சிக்கல் இருக்கும், உங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும், அவங்க குடும்பத்துல ஒரு பயங்கரமான பிரச்சனையா இருக்கும். அவங்க அறிவுனால, அவங்க ஞானத்தினால, அவங்க அனுபவத்தினால அதுக்கு ஒரு தீர்வை காண முடியாதபடி இருக்கும். அவங்க உங்கள்கிட்ட வரும்போது ஆண்டவருடைய நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, ஆண்டவரே இது என்ன காரியம் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அவங்க காரியத்தை. நீங்க போய் அதுக்கான சொல்யூஷனை சொல்லும் போது அப்ப நீங்க தான் அந்த தானியல். மறைபொருளை வெளிப்படுத்துற பரலோகத்தின் தேவன், தானியலின் தேவன் உங்களுக்கு அதே மறைபொருளை வெளிப்படுத்துவார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்ப நம்மளுடைய வாஞ்சைதான் முக்கியம். வாஞ்சிக்கும் போது அதை செய்வார். நான் எழுதணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நான் நிறைய எழுதணும், புறஜாதிகள் மத்தியில நான் போகணும், புறஜாதிகளுக்கே போய் நான் ஆண்டவரை பத்தி சொல்லணும், விசுவாசிகள்கிட்ட இன்னும் ஆழமான சத்தியத்தை நான் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத செய்யறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், ஆஸ்க் இட் வில் பி கிவன் இல்ல. ஹாவ் டிசைர், ஹாவ் தர்ஸ்ட், ஆசைப்படு. அதான் போல் சொல்றார், நான் ஆசையாய் தொடர்கிறேன், என் லெக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். நமக்கு அந்த ஆசை வரணும், நமக்கு அந்த வில், நமக்கு நம்மளுடைய நம்ம சித்தம் கொள்ளணும், நம்ம விருப்பம் கொள்ளணும். சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்குன்னு தொழில் கேட்கிறாங்க. என்ன உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னை சுகமாக்கும். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுகமாகு, சித்தம் உண்டு சுகமாகுன்றாரு. அப்ப அதே மாதிரி நமக்கு வந்து அந்த விருப்பம் வேணும். உங்க விருப்பம் இல்லாம ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் வில், ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எதுனாலும் செய்யலாம். நீங்க அப்ப நீங்க என்ன வேலை பார்க்குற இடத்துல பயன்படுத்துங்கப்பா. இனி வரும் காலங்கள்ல இப்படி ஏதோ நம்ம ஒரு இடத்துல கூடி இருந்து இப்படி ஒருத்தர் பேசி எல்லாரும் கேட்டு அப்படிலாம் இருக்காது. நீங்க இருக்கிற இடத்துல ஊழியத்தை ஆண்டவர் செய்வார். ஏன்னா முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்னு சொன்ன காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சரீரமுமே தேவனுடைய ஆலயமாயிரும். ஒவ்வொரு தனி மனுஷனுமே ஆண்டவருடைய ஆலயமாயிருவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்த முடியுமா, இது நான் தானா, இது என்னை கொண்டுதான் ஆண்டவர் பேசினாரான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி போல நடக்கும். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எப்படி ஊழியம் நடந்ததோ அது திரும்ப நடக்கும். நீங்க வந்து ஒரு தீராத வியாதி அப்படின்னு வாங்க, ஆண்டவரை அறியாதவங்களா இருப்பாங்க. நீங்க போய் ஜெபம் பண்ணுவாங்கன்னு கூப்பிடுவாங்க. உங்களோட வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்க வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமான்ட்டு. நீங்க போய் ஜெபம் பண்ணும்போது அங்க பெரிய அற்புதத்தை பண்ணுவார் ஆண்டவர். தானியல் கூட நடந்தது. தானியல் போய் இவர் வந்து நம்ம ப்ரே பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுவோம்னு படுத்துங்கிறார். சொப்பனத்துல ஆண்டவர் வந்து அந்த சிலையை கொண்டாந்து காமிச்சு அதை விளக்கத்தையும் சொல்லிட்டார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அடுத்த நாள் போய் இவர் தானியல் போய் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும். இதை பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. எல்லாம் ஞானிகள், சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், குறி சொல்றவன் எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. ராஜா மேல உட்கார்ந்து இருக்கிறார், 10 படி மேல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். தவறா பேசினா முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, தலையை வெட்டிடுவானுங்க. அவ்வளவு போர் சேவல் நிக்கிறாங்க. எல்லாருடைய அட்டென்ஷனும் தானியல் மேல இருக்குது. தானியல் வந்து நிக்கிறாரு. எல்லாம் எகத்தாளமா பார்த்திருப்பான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம். எனக்கு வந்து பெரிய ஞானம் இருக்கிறதுனால இல்ல, உம்முடைய ராஜாவுக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார், அதை என்கிட்ட பேசினார்னு தன்னை தாழ்த்துறார். எவ்வளவு தாழ்மை பாருங்க. வேற்றுமையோட பேசலங்க,
அது தாழ்மையா சொல்றார். நான் பெரிய ஞானவான்னு இல்லை, அதனால இல்ல, ராஜாவுக்கு ஆண்டவர் பேசணும்னு முடிவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் எதிர்காலத்தை குறித்து யோசித்தீர். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. யூ ஆர் திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர். நீர் எதிர்காலத்தை குறித்து நீர் சிந்தித்தீர் அப்படின்னு இந்த ராஜா எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. இவன் என்ன நடந்ததுன்னே தெரியாம உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு 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 வெளிச்சம் கண்ட மாதிரி இருக்கும். எஸ், ஆமான் இருப்பான். அப்பொழுது நீர் ஒரு சொப்பனை பார்த்தீர். 90 அடி உயரத்திற்கு ஒரு சிலைன்னு உடனே எந்திரிச்சு நின்று இருப்பான் ராஜா. எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை பாருங்க. ஏதோ ஒண்ணு நடந்தது, எனக்குள்ள என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு போது, ஒரு சாதாரண முடியல, நமக்கு முடியலன்னு போய் டாக்டர்கிட்ட போயிருக்கோம். டாக்டர் வந்து சொல்றாரு, உங்களுக்குள்ள இப்படி காரியம் இருக்குங்க, இப்படி இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நமக்கு என்னன்னே தெரியாம குழம்பி இருக்கும் போது அவர் தெளிவு உண்டாக்குறார். அது மாதிரி தானியேல் வந்து 90 அடி உயர சிலையை பார்த்தீர், 9 அடி அகலம். அவன் எந்திரிச்சு நின்று ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி வந்திருப்பான். மேல தங்கம், அடுத்து வெள்ளி, அடுத்து வெண்கலம் போது இறங்கி வந்திருப்பான். இவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ராஜாவையும் தானியேலையும் மாறி மாறி பார்த்திருப்பானுங்க. என்ன நடக்குதுன்னு ஒருத்தனுக்கு புரியல. ஏன்னா என்ன எதுவுமே தெரியாத இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க அவ்வளவு பேரும். இந்த அர்த்தம் சொல்லலைன்னா எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லியிருக்கிறாரு ராஜா. இவன் தான் தவணை கேட்டிருக்கிறாரு. தானியேல் தான் தவணை கேட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இறங்கி வந்து காலில் விழுந்துட்டான். அந்த சொப்பனத்தை விளக்கம் சொல்லும் போது காலில் வந்து விழுந்துட்டான். இதான் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 14:24-25 பவுல் சொல்றாரு, நீ ஒருவனுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தையும் தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது அவன் தலைகுப்புற விழுந்து வணங்குவான், இவர்களுடைய தேவனே மெய்யான தேவன் என்று. அது ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இருதயத்தில் உள்ள இருக்கிற பொக்கிஷம், ட்ரெஷர் அப்படின்னு இருக்குது. பொக்கிஷம், அவனுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை நீ வெளிப்படுத்தும் போது அவன் தலைகுப்புற விழுந்து வணங்குவான்னு இருக்குது. அவனுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை நம்ம மூலமா வெளிப்படுத்துவார். யாருக்குமே தெரியாத உலகம் அது. அப்படி போல ஒரு ராஜா வந்து காலில் கிடக்குறான். ஒரு சின்ன வாலிப பையனுடைய காலில் வந்து தலைக்குப்புற விழுந்து கிடக்குறான். எப்படி யோசிச்சு பாருங்க. அந்த இதுதான் விஷுவலா பார்க்கணுன்ற. எல்லாரும் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டிருப்பானுங்க அவ்வளவு பேரும். ராஜா வந்து எப்படி நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், யோசேப்பு சொப்பனம் சொன்ன உடனே பார்வோன் ஆமான உடனே இல்ல நாங்க சில கேள்விகள்லாம் கேட்கட்டும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பானுங்க. அதே மாதிரி தானியேலுக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் நடந்திருக்காங்க, பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். அது எப்படி சொல்ற, அது எப்படி இது தங்கம்னா இவரு, அதுக்கப்புறம் வெள்ளினா இன்னொரு ராஜ்யம், அதுக்கப்புறம் வெண்கலம் அடுத்த ராஜ்யம் எப்படி சொல்ற அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதை அசிச்சு பார்த்திருப்பாங்க தானியேலை. ஆனா ஆண்டவர் வந்து தானியேலை நிறுத்துறார் போய். இதெல்லாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி மெனே தெக்கல் உபாசம் சொல்லும் போது இதே நடந்திருக்கும். யாராலையும் சொல்ல முடியல, எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அவன் வந்து சொல்றான், நீங்க என்ன கேட்டாலும் பரிசு கொடுக்கறேன்றான். என்னென்ன பரிசோ சொல்றான் பெல்ஷாத்சார் ராஜா. யாராலையும் சொல்ல முடியல. அப்பதான் தானியேல் வர்றார். எப்படி இருக்கும் பாருங்க அந்த இடம். 80 வயசுக்கு மேல் 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. 80 வயசுக்கு மேல, அதான் நம்ம படிச்சோம் ஏற்கனவே. 82 வயசு, 82 வயசுல உள்ள வரார் தானியேல். எப்படி யோசிச்சு பாருங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல அவ்வளவு நாள் இவர் அரண்மனையில் இல்லை. அவர் எங்க இருந்தார் யாருக்கு தெரியாது. மறந்துட்டாங்க அரண்மனையில. இது நம்மளுக்கு பாடாது. நம்ம ஒரு ஹை பொசிஷன்ல இருந்தா அப்படி இருப்போம்னா இல்லை, டக்குன்னு நம்மளை லைஃப் விட்டு வெளியே தூக்கிடுவார் ஆண்டவர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்லேவ் பாயா, நோ லைம் லைட், நோ ஃபோக்கஸ் ஆன் ஹிம். ஃபோக்கஸ்ல இல்லை அவரு, யாருமே தெரியாது. அப்படி ஒரு ஹிடன் லைஃப். அதே தான் இப்பயும். இது வந்து நின்ன உடனே மேனே தெக்கேல் உபாசின்னு படிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இருக்கிறவங்களை எப்படி பார்த்திருப்பாங்க. பெல்ஷாத்சார் ராஜா எப்படி பார்த்திருப்பான். அன்னைக்கு மைக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சிருந்திருக்க மாட்டாங்க.
பின் டிராப் சைலன்ஸ் இருந்திருக்கும். ஒரு ஊசி போட்டா கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு அமைதியா இருந்திருப்பாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்னு வாசித்துட்டு அதோடைய அர்த்தத்தை சொல்லியிருப்பார். நீ தராசிலே நெருக்கப்பட்டாய், நீ சரியா இல்லை, உன்னுடைய பாட்டனார் காலத்துல நடந்ததெல்லாம் நீ மறந்துட்ட. அவருக்கு நடந்ததெல்லாம் அவர் ரொம்ப மேட்டிமையா நடந்தார், அதனால அவர் தூக்கி எறியப்பட்டார், பைத்தியமா இருந்தார் 7.5 வருஷ காலம். அதுக்கப்புறம் மீண்டும் ரியலைஸ் பண்ண பிறகுதான் மீண்டும் வந்தார். இவ்வளவும் தெரிஞ்ச பிறகும் நீங்க உன்னை சீர்படுத்தி கொள்ளல, அதனால உன்னுடைய ராஜ்யம் இன்னைக்கு ராத்திரியோட முடிய போகுது, உன் லைஃபே முடிய போகுது. திரும்ப கொண்டாந்து நிறுத்துறாரு பாருங்க. அப்ப நம்மளை நம்ம ஒரு காலத்துல நல்லா இருந்தேங்க, நல்லா ஜெபம் பண்ணேங்க, நல்லா பைபிள் படிச்சேன், நல்லா இருந்தேன் ஸ்பிரிச்சுவலா, இப்ப நான் ஒண்ணும் இல்லாம போயிட்டேங்க அப்படின்னா மீண்டுமாக நீங்க வாங்கன்றதுக்கு தான். கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தானியல்கிட்ட அதுதான் நான் பாக்குறேன். நான் அந்த இடைவிடாம ஆண்டவர்கிட்ட கூடயே இருந்திருக்கிறார். நீங்க பேலஸ்ல இருந்தாரா இல்லையா, பேலஸ்க்கு வெளியே இருந்தாரா, அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படலை. அவருடைய பேலஸ் ஆண்டவர் தான். அவருக்கு ராஜா யாருன்னா ஆண்டவர் தான். அவருக்கு இந்த ராஜாக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு. அதனாலதான் பெல்ஷத்சார் ராஜா அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் கிங், பெல்ஷத்சார் செகண்ட் கிங். தானியல்கிட்ட சொல்றாரு, உன்னை 3வது ராஜா ஆக்கிறேன், இந்த மெனே தெக்கேல் உப்பார்சின் வாஸ்தினா உன்னை 3வது ராஜா வாக்குன்னு, அதெல்லாம் நீயே வச்சுக்கோன்ட்டார், அதெல்லாம் தேவையில்லைன்ட்டார். உனக்கு வெகுமதி தரேன்றார், அதெல்லாம் வேற யாருக்காவது கொடுன்ட்டார். இதே மாதிரிதான் எலிசா பண்ணார். நாகமான் காணிக்க கொண்டாடும் போது நீயே வச்சுக்கோன்ட்டார். எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, உன்னை வச்சு கிடையாது, எனக்கு ஆண்டவர் தான் எல்லாமே. அப்படி போல நடத்துறாரு. அந்த அந்த இதுல நம்ம விஷுவலைஸா நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்லேவா இருந்த காலங்கள், ஒவ்வொரு நாளும் சுத்தி வர இருக்கிற அந்த அடிமைகள் மத்தியில அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருந்தது என்பது. அடுத்தது அரண்மனையில இல்லாம இவரு இல்லாத காலங்கள்ல எப்படி இருந்திருப்பார், அந்த தனிமையான காலங்கள்ல எல்லாராலையும் மறக்கப்பட்டிருந்த காலத்திலையும் ஆண்டவரோட கூட எப்படி இருந்திருப்பார். அதுக்கு அடுத்தது அந்த மூமெண்ட், அந்த நேபுகாத்நேச்சார் பார்த்த செலக்டிவ் சொப்பனை சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த மூமெண்ட். அடுத்து மெனே தெக்கேல் உப்பார்சின் சொல்லும் போது எப்படி அந்த மூமெண்ட் இருந்திருக்கும். இதுதான் நம்ம விஷுவலா பார்த்த காரியங்கள். நிறைய பேர் என்னன்னா தரிசனம் பார்த்தோம்னா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ஏதோ ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி காமிச்சார், ஒரு சொப்பனம் இப்படி பார்த்தேன் அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும்போது எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், முக்கியமான ஏரியா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. அப்படிப்பட்ட விஷயம் வந்துச்சுன்னா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, கலங்கி போற மாதிரி இருக்கும். ஏன்னா எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரி அழிவெல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கும்போது நம்மளால அதை தாங்க முடியாது. அதே மாதிரி 28வது வசனம், அதே தானியேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடு முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன்றார், டிஸ்டர்ப் ஆயிட்டார். என் முகம் வேறுபட்டது, ஒரு நார்மலா இருக்க முடியல, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். இதுதான் முக்கியம். நீங்க உங்களுக்கு ஆண்டு கொடுத்த தரிசனங்கள் எல்லாத்தையும் நீங்க வெளியே சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது. இதை ஒண்ணு வச்சிருன்னுவார், இதை உன் மனதுல வைத்திருன்னுவார். அது மாதிரிதான் அது. அதே மாதிரி தானியேல் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவன் என்னோட பேசுகையில் நான் தரையிலே முகங்குப்புற கிடந்து அவன் என்னோட பேசுகையில் நான் தரையிலே முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனும் என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்தேன்.
அந்த ரெவலேஷன் கிடைக்கும் போது இவரால் நிக்க கூட முடியல, முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார். அந்த தூதன் தான் வந்து அவரை தொட்டு தூக்கி நிறுத்துறான். இதே நீங்க வெளிப்படுத்தின விசேஷலையும் பார்க்கலாம், எசேக்கியேலையும் பார்க்கலாம். நீங்க அந்த தரிசனம் வரும் பொழுது உங்க ஸ்பிரிட்ல கொண்டு போயிருவாரு. ஸ்பிரிட்ல போகும்போது அது வந்து ஒரு உங்களோட இமேஜினேஷன், உங்களுடைய திங்கிங், உங்க ஃபீலிங்க்கு எல்லாம் அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். உங்களால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏஞ்சல்ஸ் வருவாங்க, ஏஞ்சல்ஸ் தான் தூக்கி நிறுத்துவாங்க. அதே 27வது வசனம், தானியேல் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம், தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பாருங்க, ஒரு தரிசனம் வந்தோன்னு என்ன நடக்குது பாருங்க. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன், பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறிய, யாருக்கும் தெரியல, அது யாருக்குமே தெரியல என்ன நடந்தது என்னன்னே தெரியாதுன்றார். இவருக்குள்ள கலங்கி இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றாரு. அவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிட்டார் ஸ்பிரிட்ல, மைண்ட்ல. அவர் வந்து அவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்கிறாரு. அந்த தரிசனம் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லைன்ற. யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது யார்ட்டையும் நீங்க ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்மளை தப்பா பார்ப்பாங்க, நம்மள மேட்டிமே நடந்த மாதிரி பார்ப்பாங்க. இதனோட சொந்த அனுபவம் இது. நம்ம யார்கிட்ட சொல்லணுமோ அவனை சொல்லணும். நம்மளோட விட நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க, நல்ல ஆவிக்குரியவனே ஆவிக்குரிய காரியங்களை நிதானிப்பான். ஜென்ம சுவா உள்ளனும் அதை புரிந்து கொள்ள மாட்டான், அறிந்து கொள்ள மாட்டான். அவனுக்கு அது பைத்தியமாக தோன்றுன்றார் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ண கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தரார், ஒரு சொப்பனத்தை தராரு அப்படின்னா முதல்ல நீங்க நிதானிக்கணும். அது உங்களோட வைத்துக் கொள்ளணுமா, மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணலாமான்றத ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனம் முக்கியம். அந்த வரம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், அந்த கிஃப்ட் இருந்ததுன்னா அதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு சொல்லுவார். அப்படி சொல்லலாம்னா எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படிப்பட்ட உதாரணங்களோட சொல்லணும், அதெல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுவார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். நல்லா சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு பிகாஸ் ஆஃப் தட் விஷன் வாட் ஹேப்பன் டு மீன்றாரு. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, டோட்டல் எனர்ஜி போன மாதிரி ஆயிரும், என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன், ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரென்த்ன்றாரு. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். எப்படி என்னெல்லாம் நடக்குது பாருங்க. முகங்குப்புற விழுந்து கிடந்தேன்றார். ஒரு எனர்ஜியில ஒண்ணும் இல்லை. அதே 16-17 வசனம் பாருங்க. அதே தானியேல் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனுடைய பேச கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அப்ப நமக்கு பேசவே முடியாது. அப்படி நீங்க தரிசனத்தை பார்க்கும் போது ஆண்டவர் உங்களை தரிசனத்துல கொண்டு போவார். 2 விதம் இருக்கு. ஒண்ணு உங்களுக்குள்ள தரிசனத்தை கொடுப்பார், இன்னொன்னு உங்களுடைய ஆவிய தரிசனத்துல கொண்டு போவார். அப்படி போகும்போது ஒரு அதாவது உங்க ஸ்பிரிட் உங்க பாடி விட்டு வெளியே போயிட்டு திரும்ப உங்க பாடிக்குள்ள வரும்போது அவ்வளவு டயர்டா இருக்கும், அவ்வளவு டயர்டா இருக்கும், பேசக்கூட முடியாது. அதான் சொல்றாரு, ஒரு அப்பொழுது மனுபுத்திரன் சாயலாகிய ஒருவன் அப்படின்னா ஏஞ்சல் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் வாயை திறந்து பேசி, அதை வாயை திறக்க முடியல, வரால திகைச்சு போன மாதிரி இருக்கும். ஆனா ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நோவாவுக்கு அந்த பேழையை குறித்து சொல்லலாம், யோசித்து பாருங்க.
மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்றார், அதை டீட்டெயிலா எப்படி செய்யணும்ட்டு. அதே மாதிரி தாவீதுக்கு அந்த ஆலயத்தை எப்படி கட்டணும்ன்றத சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு எழுதி கொடுத்தாருன்றாரு தாவீது. அந்த மியூசிக் எல்லாம் தாவீதுக்கு எப்படி கொடுத்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. இந்த ராகங்கள், ஒவ்வொரு ராகத்தையும் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எப்படி வந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த பரலோகமே பாடி இருக்கும், தேவதூதர்கள் பாடி இருப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசித்திருப்பாங்க. அதெல்லாமே தானியேல் தரிசனத்துல பார்த்து அதினமைப்பாரு. அது எல்லாத்தையும் அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவர் செஞ்சு அதெல்லாம் வாசிக்க வைக்கிறாரு. இந்த ராகங்கள்ல யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தது. வார்த்தைகள் சும்மா ஏதோ போட்டு எழுதி கொடுக்க கூடாது பாடல்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது எப்படி நான் சொல்லணும், இந்த பாடலை எப்படி நான் எழுதணும். அதுதான் ஒரு பிரத்யேகமான ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங், மியூசிக்னு ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங், பாட்டு எழுதுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங். அந்த அனாயிட்டிங் என்ன? ஒரு வித்தியாசமா இமேஜின் பண்ணணும். எல்லாரும் போல இமேஜின் பண்ணக்கூடாது. அது ஒரு வித்தியாசமான, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணணும். அது ஆண்டவர் அப்படியே அபிஷேகம் இறங்கும், அப்படியே வந்து வாசித்துருவாங்க. கீபோர்ட் வாசித்துருவாங்க, வயலின் வாசித்துருவாங்க, கிட்டார் வாசித்துருவாங்க, சாக்ஸோஃபோன் அப்படியே வாசித்துருவாங்கலாம் கிடையாது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம வி ஆர் இன் ஃபிளஷ், மாம்சத்துல இருக்கிறோம். நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும். அப்பதான் அதுக்கு மேல ஆண்டவர் தூக்கி போக முடியும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய வல்லமையின்படி செய்ய வல்லவர்னா அவருடைய வல்லமையை தருவாரு. It is above our thinking, beyond our imagination, feeling. நம்மளை கொண்டு போய் செய்யறாரு. அதுக்கான பவர் நமக்கு தருவாரு. He will give his ability, his power. ஆனா அதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். எனக்கு மியூசிக்கே நான் தெரியாம திடீர்னு என் மேல மியூசிக் வந்துடும் அப்படியே நான் அப்படியே பண்ணிடலாம், ஒரு அனாயிட்டிங் வந்தோன்னு அப்படி மியூசிக் வாசித்தரலாம், அப்படி பண்ண முடியாது. அதுக்கு நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி இதுதான் இப்படித்தான் அப்படின்ற ஒரு வரமுறை வச்சிருக்காரு ஏற்கனவே. இந்த மாதிரி நொட்டேஷன், இதான் சி, இதான் டி, இதான் இ, இதான் எஃப், இதான் ஜி, இதான் ஏ பி சி, இது வச்சிருக்காரு. சரி காமா பாதா நீசான் வச்சிருக்கிறார். இது வந்து நம்ம முறையை நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேல் லெவல்ல ஆண்டவர் வந்து ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடினார் மாதிரி நம்மளுடைய உள்ளுக்குள்ள நம்மளுடைய ஸ்பிரிட்ல வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து அப்படியே நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி தூக்கிட்டு போவார். அதுல இருந்து தூக்கி போவாரா. அதுதான் பேரானந்தம். மிக மிக சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அதனுடைய பியூட்டி நம்மளுக்கு தெரியும். ஓ இப்படி போகுதோ, ஓ இப்படி போகுது மியூசிக், ஓ பாடல்கள் இப்படி நம்ம பண்ணணும், இப்படி எழுதணும் அப்படின்னு வரும். ரொம்ப நல்லா இருக்காது அந்த அனுபவங்கள். அதான் சொல்றாரு இவரு. இந்த தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வரும்போது நான் வந்து கஷ்டப்பட்டேன்ற, அதுக்காக ஃபாஸ்ட் பண்றாரு, ப்ரே பண்றாரு வெளிப்பாட்டுக்காக. இப்ப நீங்களும் அந்த மாதிரி வெளிப்பாட்டுக்காக, அதான் ரூட், அதான் கீ. ஹவு டு கெட் விஷன்ஸ் லைக் டேனியல்னா, இங்க ஃபாஸ்ட் பண்ணி நீங்க ப்ரே பண்ணி ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, இந்த காரியத்தை குறித்து எனக்கு வெளிப்பாட்டை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால ஃபாஸ்டிங் இருக்க முடியாது அப்படின்னா, ஏனஸ்டா ப்ரே பண்ணுங்க, கருத்தா ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தணும். யாரையும் நம்ம துச்சமா பார்க்க கூடாது. அது முதல் தகுதி. யாரையுமே நீங்க துச்சமா பார்க்க கூடாது. நீங்க மற்றவங்களை வந்து துச்சமா ஒரு பக்கம் பார்க்க கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். அதே இது இன்னொன்னு டேஞ்சரான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான காரியம், ஒருத்தரை பெரிதாகவும் ஒருத்தர் சின்னதாகவும் பார்க்கவே கூடாது. அங்கதான் சாத்தா வந்து நம்மளை சோதிச்சு பார்ப்பான். நீங்க வந்து ஒருத்தர் பெரிய ஹை லெவல்லையும் ஒருத்தர் லோ லெவல்லையும் பாத்திரக்கூடாது. எங்க இருக்கு அந்த வசனம் அப்படின்னு கேட்பீங்க. பட்சவாதம் உள்ள தேவன் அல்ல, there is no partiality with God என்றது பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். அதை மறந்துடக்கூடாது. நீங்க நான் இப்பயோ தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய ஊழியக்கார்ட்ட பல வருஷங்கள் முன்பாக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜெபிக்க போயிருக்கிறேன். நான் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் உள்ள வந்துட்டார்.
அவர் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கல. அவருக்கு ரொம்ப வேண்டியவர் வந்துட்டாரு. அவர் வாங்க உட்காருங்கன்ட்டார். இவர் என்ன பண்ணியிருக்கணும், நான் ஜெபிச்சு அனுப்பிச்சிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவரை வாங்கன்ட்டார். அப்ப தேர் இஸ் நோ பிரைவேசி. நீங்க தனியா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுவார். இன்னொருத்தர் முன்னால எல்லாத்தையும் வெளிப்படையா பேச மாட்டார். எனக்கு வந்துட்டாரு. எனக்கு அந்த நிதானிக்கெல்லாம் எனக்கு அந்த நேரம் முடியல. எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. இவர் வந்துட்டாரு, ப்ரே பண்ணுவோன்றார். தனித்தனியா பிரேயர் இல்ல, 2 பேருக்கு சேர்த்து ப்ரே பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு ப்ரே பண்றாரு. போனது நான் தான் முதல்ல, அவர் அப்புறம் தான் வந்தவர். ஆனா அவர் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவருக்கு ப்ரே பண்றார். எப்படின்னா, மோசேயை போல நீ கை நீட்டும் போதே செங்கல் 2ஆய் பழக்கும். யோசுவாவை போல ஆசாரிகள் கால் பட்ட மாத்திரத்தை எப்படி யோர்தான் பின்னிட்டு ஓடிச்சு அப்படி ஓடும். பேதுருவை போல உன் நிழல்பட்ட மாத்திரத்துல வியாதியெல்லாம் சொஸ்தமானார்கள். பவுலை போல பவுலின் கச்சைகளின் உருமாகளை கொண்டு இப்ப போட்ட போது சரீரத்தை விட்டு பிசாசை விலகி ஓடினது, வியாதிகள் எல்லாம் விலகினது போல விலகும். இப்படி போல எல்லா ஊழியக்காரங்க ஸ்பெஷல் பாயிண்ட் அவர் சொல்றாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அடுத்து எனக்கு அப்படி ஜெபம் பண்ற, கண்டினியூஸா ஜெபம் பண்றாரு. எனக்கு ஒண்ணுமே இல்லை. மகனை ஆசீர்வதிங்க, மகனுக்கு ஊழியம் கொடுங்க, பயன்படுத்துங்கப்பான்னு முடிச்சுட்டாரு. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவருக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். பவுல் மேல இருந்த கிருபை, பேதுரு மேல இருந்த கிருபை, மோசே மேல இருந்த கிருபை, தானியேல், யோசேப்பு எல்லாருமே என்னென்ன இருக்குமோ, சாமுவேல் மேல இருந்த கிருபை எல்லாம் அவருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப அழுதுகிட்டே வந்தேன். நமக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு, இப்படியே ஆகி போச்சு நம்ம அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு தீர்க்க தரிசனம், ஆண்டவர் பேசினது, ஏதோ ஒரு மனுஷன் பேசுற காரியம் கிடையாது. அப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் அவ்வளவுதானான்னு வந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியா சொல்றேன், எனக்காக சொல்லல, உங்களுக்காக சொல்றேன், உங்கள் விசுவாசத்துக்காக. அவர் என்கிட்ட ஜெபிக்க வர்றாரு. யார் என் கூட இருந்தாரோ அவர் என்னிட்ட ஜெபிக்க வர்றாரு, என்னை தேடி வர்றாரு. ஆண்டவர் அப்படி போல நம்ம உயர்த்துவார். நம்மளை அப்படி போல உயர்த்துவார். நம்ம நான் என்னால நம்ப முடியல. அதனால மனுஷங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. மனுஷங்க நம்மளை உயர்வா பார்ப்பான், சில நம்ம தாழ்வா பார்ப்பாங்க. இதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணு முன்னால ஒருத்தர் உயர்த்தி பேசுவாங்க, எங்க வீட்டுல பேசுவாங்க, எத்தனை பேர்ன்றீங்க. அப்படிப்பட்ட அவிசுவாசிகளுடைய அந்த அவிசுவாசிகள்னாலதான் நான் வைராக்கியமா என்னை எழுப்பிட்டார் ஆண்டவர். நம்ம கண்ணால உட்காந்து அவர் மாதிரி ஜெபிக்க முடியுமா? ஜபம்னாலே அவர் தாங்க, அந்த ஊழியக்காரர் தாங்க. பாட்டுனாலே அந்த ஊழியக்காரர் தாங்க. அந்த ஊழியக்காரர் நின்னாலே அப்படி பிரசன்னம் அப்படி இருக்குங்க. அவர் மாதிரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி யாரும் பண்ண முடியாதுங்க. அவர் மாதிரி வசனத்தை யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அப்படி அடிப்பாருங்க. எதுக்கு நம்மகிட்ட சொல்லுவாங்க, அப்படி என்ன அர்த்தம்? நீ ஒண்ணுமே இல்லடான்றதான். நீ ஒண்ணுமே இல்லைன்றத இப்படி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அதுதான் நீ தூக்கி நிறுத்துச்சு. இது என்ன, இந்த மாதிரி ஆட்கள் சொல்லும் போது உங்க விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். இயேசு பேசல, அது இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி. அது இவங்க ஆவியில வளர்ச்சி இல்லாதவங்க, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. இப்படிப்பட்டவங்க வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாத்தான் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவான். நம்மளை விசுவாசத்தை எடுத்து பார்ப்பான். அதிகமாக பைபிளை படிங்க. நீங்க ரூட் இதுதான். நீங்க பைபிளை எடுத்து நிறைய பேர் உடனே ஃபாஸ்டிங் போட்டுருவோம். ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங், 7 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள் ஃபாஸ்டிங், 40 days ஃபாஸ்டிங் போட்டுருவோம். அப்படி இல்ல, முடியாது, அதெல்லாம் நடக்காது. இது கிருபை. அதுக்கு என்ன பண்ணுங்க, பைபிள் அதிகமா படிங்க. பைபிளை உட்கார்ந்து எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிங்க. புரியுதோ புரியலையோ பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க. உங்க மேல இறங்குற அபிஷேகம், உங்களுக்குள்ள இறங்குற வரங்கள், உங்க மேல இறங்குற கிருபை எல்லாம் அலாதியாக இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாதபடி இருக்கும். இதுதான் சீக்ரெட். இத பிடிச்சிடக்கூடாதுன்றதுனால சாத்தா இந்த சத்தியத்தை காண விடாதபடிக்கு அவன் எல்லாருடைய கண்களையும், எல்லா ஜனங்களுடைய கண்களையும் குருடாக்கி வச்சிருக்கிறான். ஏன்னா இந்த சத்தியத்தை
பார்த்துடக்கூடாது. ஏன்னா இதுலதான் தேவனுடைய மகிமை இருக்குது. இந்த வார்த்தையை படிச்சுட்டாங்கன்னா தானியேல் மாதிரி இவங்க எழுப்பிடுவாங்க, யோசேப்பு மாதிரி எழுப்பிடுவாங்க. பைபிளை படிங்க. இந்த ராஜாக்கள் விரும்பினாங்கன்னு சொன்னேன் பாருங்க, அதுக்கு பாருங்க தானியேல் 5:29. தானியேல் 5:29. அப்பொழுது பெல்ஷாத்சார், அதாவது மெனே தெக்கேல் உபாசின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கான விளக்கத்தை தானியேல் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற் சிறப்பணியையும் கற்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியா இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். எப்படி உழைத்தார் பாருங்க பெல்ஷாத்சார் ராஜா. தான் செத்து போனாலும் விளக்கத்தை சொன்ன உடனே தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டான். விருப்பப்படுறான் பாருங்க, 3ஆம் அதிகாரியை வச்சுட்டான். அதே இது பாத்தீங்கன்னா தரியு ராஜா என்ன பண்றாருன்னா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்ப தரியு ராஜாவாயிட்டாரு. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியை ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஏற்கனவே நம்ம பார்த்த நேபுகாத்நேச்சார் அவரை ஆலோசனைக்காரனாக உயர்த்தினார். அடுத்து வந்த ராஜாக்களுமே அவரை உயர்த்தி உட்கார வைக்கிறாங்க. நீங்க கர்த்தரோடு நெருங்கி இருந்தீங்கன்னா எல்லாம் வரக்கூடிய அதிகாரிகள் எல்லாருக்கும் உங்களுக்கு தயை கிடைக்க செய்வார். நான் ஆண்டவரை அறியாத போதே கிருபையா நடந்தது. நாங்க தூர்தர்ஷன்ல நான் கேமராமேனா இருக்கும்போது, அங்க சென்னையில இருக்கும்போது எனக்கு டைரக்டரா இருந்த நடராஜன் ரிட்டையர்ட் ஆகிறார். அவருக்கு பெரிய ஃபேர்வெல் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல்ல அது பேசுறதுக்கு 2000 பேர் பண்ணாங்க. நாங்க ஸ்டாஃப் அதுல எல்லாரும் பேச முடியாதுன்னு சொல்லி ஒரு 4 பேர் 5 பேர் தான் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுல நான் இல்லை. ஏன்னா நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தாங்க, 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் அவர் ஒரு ரைட்டர். என் தூர்தர்ஷன்ல சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு நண்பர் அவர். ஆனாலும் எனக்கு அந்த இதுல இடம் இல்லை. சரி, நான் கேட்கவும் இல்லை நான். ஆனா அந்த ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க எல்லாம் 4-5 பேர் பேசினாங்க. பேசினோடனே அவர் நடராஜன் அவரு பேச வேண்டிய டர்ன். அவர் எந்திரிச்சு என் பேரை சொல்லி, அவர் பேசலைன்னா எனக்கு மன நிறைவு வராது. எனக்கு மிக நெருங்கிய நண்பர், பெரிய எழுத்தாளர், ஓவியர், அவர் பேசணும் அப்படின்னு கேட்டுட்டார். அப்ப நான் போய் பேசினேன். பேசுவேன். அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டைரக்டர் அவர் டேக் ஓவர், இவர்கிட்ட இருந்து அவர் டேக் ஓவர் பண்ணணும். அவர் வந்திருந்ததுனால அவரும் அந்த ஃபேர்வெல் பார்ட்டில உட்கார்ந்து இருந்தார். நான் பேசினது, அங்க நடந்த காரியங்கள்லாம் பார்த்தோன்னே அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அவர் முன்ன பின்ன தெரியாதவர், பெங்களூர்காரர். அவர் பாத்தீங்கன்னா அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டார். பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஹை போஸ்ட் போயிட்டாரு. அவர் டெல்லியில போய் பெரிய போஸ்ட் போயிட்டாரு. நான் ரிசைன் பண்ணும் போது அவர்கிட்ட இருந்து அந்த ரிசைனேஷன் அக்செப்ட் பண்ணி வாங்கினேன். அவளை ஈஸியா விட மாட்டாங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் வெளியே போட மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டர் அவருக்கு நான் க்ளோஸா இருந்தேன். ஆனா அந்த அவரோட நெருங்கினதை பார்த்ததை கண்டு இன்னொரு டைரக்டர், அடுத்து வர டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டார் இந்த டே 1ல இருந்து. அப்படி போல நம்மளை ஆண்டவர் யாரோட இருக்கணும்ன்றத முடிவு பண்ணுவார். அதனால அவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ணல, இவங்க என்னை ஏத்துக்கிடல, அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. பார்க்க வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். இயேசு மாத்திரம் பாருங்க. இயேசுவே, நீ உங்களுடைய பார்வையில நான் இருக்கணும் ஐயா, உங்களுடைய பிரிய என் மேல இருக்கணும் ஐயான்னு மட்டும் கேளு.